கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால், இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற மக்கள் அநேகர் அதாவது எந்த வழி சென்றால் பரலோகம் செல்ல முடியும் என்கிறதான ஒரே நோக்கத்தோடு பல வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வழி தெரியாமலே அலைந்து திரிவதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்க, சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றால் பரலோகம் செல்லலாம் என்று சொல்லி பல பணங்களை செலவழித்தும் நெடுந்தூர பயணம் சென்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள். சிலர் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணினால் பரலோகம் செல்லலாம் என்கிற நம்பிக்கையோடு புண்ணிய ஸ்தலங்களிலே சென்று புண்ணிய நதிகளிலே சென்று ஸ்நானம் பண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களை தாங்களே தியாகமாக காயப்படுத்தி கொண்டால் தியாகம் அனுபவித்தால் பரலோகம் செல்லலாம் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்கிறார்கள். இப்படி பலர் பல விதங்களிலே அதாவது பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு பல நிலைமைகளிலே அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான வழியை கண்டுபிடிக்க முடியாதபடி அநேகர் திணறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய வழியை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஏனென்றால் நான் படித்த அதாவது பரிசுத்த வேதாகமம் என்ன வழியை நமக்கு காண்பிக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்த வழியில் தீட்டுள்ளவன் நடந்து வருவதில்லை, இந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வழி என்றால் என்ன? தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த வழியில் தீட்டுள்ளவர்கள் ஒருவரும் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது, நடந்து போக முடியாது. அந்த வழியாய் அதாவது பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்த வழியில் தீட்டுள்ளவர்கள் கடந்து சென்றால் பரலோகம் சென்றடைய முடியாது. அப்படிதான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கென்று ஒரு விசேஷித்த வழி இருக்கிறது. அந்த வழிதான் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழி, நானே சத்தியம், ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழி என்று சொல்லி சொன்ன ஒரே ஒரு தெய்வம் உண்டென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வழியாய் இயேசு கிறிஸ்து என்கிற வழியாய் பிரவேசித்தால் மாத்திரமே, அந்த வழியாய் நாம் பிரயாணம் பண்ணினால் மாத்திரமே பரலோகம் சென்றடைய முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வழியாய் கடந்து சென்று யோவான் 10ஆம் அதிகாரம் 9ல் அந்த சொல்லப்பட்டிருக்கிற நானே வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவல்லால் வேறு ஒரு வழியாகவும் நான் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. வேறு வழியாய் போகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, நானும் நீங்களும் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆசையோடு காத்திருப்போம் என்றால் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் பரலோகத்தில் சென்றடையலாம் என்று சொல்லி நமக்காக வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த வழியிலே நாம் பிரவேசிப்போம் என்றால் அது பரிசுத்த வழி, அது தீட்டுள்ள வழி அல்ல, அது எந்த விதத்திலும் நம்மை மோசம் போக்குகிற வழி அல்ல, நம்மை தாறுமாறாக வழிநடத்துகிற வழி அல்ல, அது நேரான பாதையில் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற ஒரே ஒரு வழி. ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய வழியிலே அந்த வழியாக நாம் அது ஒரு பரிசுத்த வழி, அந்த வழியாக பிரவேசித்து பரலோக பாக்கியத்தை சென்றடைவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காட் பிளஸ்.